மணி 4 மைக் எடுத்து யாராவது பேசினதானே மக்கள் வருவோவே. இல்ல சீனு, நீ பேசக்கூடாது, உன் குரல் தான் நல்லா இருக்குமே. வருஷம் வருஷம் நான் தானடா பேசுறேன், இந்த வருஷம் நீ பேசாம். ஆமா சிவா, உன் வயசே நல்லா தான் இருக்கு. நேரம் இருக்க இருக்க போவதான் செய்தி, யாராட்ட ஒருத்தர் முடிவிடுங்களாம். சரி, அப்ப இந்த வருஷம் நானே பேசுறேன். அப்போ சீனு மாறி 2 பேரும் போயிட்டு பீரோ, அந்த கட்லு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, அந்த மற்ற பொருள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் தூக்கிட்டு வந்துடலாம். சரி சிவா, ஆனா நீ போட்டி ஆரம்பி, நாங்க ஒவ்வொரு பொருளா தூக்கி கொண்டு வைக்கோம். சரில. மாறி போகுமா? போவோம். மேக்ஸ், நீ வந்து என்னென்ன போட்டிலாம் வைக்கணும்ட்டு எழுதி வச்சிருக்கலாம், அந்த பேப்பரை எடுத்துட்டு வரியா? சரி சிவா. ஹலோ, மைக் செக் 1 2 3. இல்லை, எப்படிலாம் ஆரம்பிக்கிறது? சும்மா உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசு சிவா. ஆங்காங்கே இருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, நமது ஊரில் விளையாட்டு போட்டி நடக்க இருப்பதால் அனைவரும் மைதானத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏக்க மைக்கில் பேசுறது கேட்குதே, விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சுட்டான் போலையே. ஆமாம் சிவகாமி அக்க, நானும் இன்னைக்கு விளையாட்டு போட்டி இருக்குன்னு நேரமாயே பாலெல்லாம் கறந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் அந்த பயலுவலுக்கு 50 ரூபா கொடுத்துருக்கேக்க. இந்த வாட்டி கண்டிப்பாக விளையாட்டு போட்டியில் சேரணும். வாரி இலக்க, அங்கே போய் உட்காருவோம். போவோம் போவோம். ஏட்டிவிழா மைக்கில் பேசுறது கேட்குதுல்ல, போவுமா? ஏக்கா மொதல் சின்ன பிள்ளைகள் உழுதுனாக்கா வைப்பாவோ, கொஞ்சம் பொறுமையா போவோமே. வேண்டாம் டி, முதல்ல போனா என்னென்ன பரிசுலாம் இருக்குன்னு பார்க்கலாம்ல. ஆமாடி நெட்டூஸ், ஒருவேளை சின்ன பிள்ளைகளுக்கு வைக்காம பெரிய ஆட்களுக்கு வச்சா என்ன செய்வா? ஆமா நெட்டூஸ், ஒருவேளை பெரிய ஆட்களுக்கு வைக்கலாம், வா போவுமே. ஏக்கா வழிய விடுங்க. இல்லை சீனு, இல்லை என்ன வீடெல்லாம் காலி பண்ணி பொரிய போலையே, இல்லை பொங்கல் எதுவுமா பொரியல என்ன? ஏக்கா வாயை கழுவுங்கக்கா, நாங்கள் சொந்த வீடு வச்சிருக்கோம், எதுக்குக்கா வீட்டை காலி பண்ணிட்டு போனோம்? பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி வைக்கோம்லக்கா, அதுக்கு உண்டான பரிசு தான் இது. இல்லை சீனு, உண்மையை தான் சொல்றியா? இக்கா, உங்ககிட்ட போய் சொல்லி என்னக்கா நடக்க போகுது? இது உண்மையிலேயே விளையாட்டு போட்டிக்கு உண்டான பரிசு தான்க்கா. இல்ல என்னெல்லாம் சொல்றியே, என்னால நம்பவே முடியலையே. இல்ல பீரோ மட்டும் தானே, வேற என்னெல்லாம் இருக்கு? ஏக்கா பீரோ, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, அப்புறம் கட்லு, அப்புறம் பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டி, ஆண்களுக்கு வந்து பைக்கு, அப்புறம் கிச்சன் செட்டு, நிறைய பாத்திரம், குடம், அப்புறம் பித்தளை பானை, அப்படி இப்படி நிறைய இருக்குக்கா. ஏல அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பீரோ ஃப்ரிட்ஜெல்லாம் எந்த போட்டிக்குள்ள உண்டு? அது சொன்னா கொஞ்சம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவோம்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுக்கா, அந்தந்த நேரத்தில் கையில் என்னது கிடைக்குதோ அதை தூக்கி கொடுத்துருவோம். அட பாவிகளா, ஏதாவது ஒரு முடிவில் இருந்ததுனால நாங்கள் ஜெயிக்க முடியும். விளையாட்டு போட்டிக்கு வாங்கக்க, அப்புறம் நான் சொல்கிறேன். இல்லை சீனு, மறக்காமல் சொல்லுன்னு. உங்களுக்கு சொல்லாமல் வேற யாருக்கா சொல்ல போகிறேன், வாங்க. நெட்டவழியக்க, மறக்காமல் புஷ்பாவை கூட்டு வருவீங்களா? நான் புஷ்பாவை கூட்டு வரணும்னா நீ இந்த பீரோ ஃப்ரிட்ஜில் எந்த போட்டிக்குன்னு சொல்லணும், சரியா? சொல்கிறேன்க்கா. இந்த பீரோ எப்படி 5 அடி இருக்காது? ஏட்டி அடியாட்டி முக்கியம், முன்னாடி இருந்த கண்ணாடியே பார்த்தியாட்டி? ஐயோ, வீட்டில் கண்ணாடி பார்க்காமலே தலசி விழாமே, நல்ல எப்பவும் பீரோ முன்னாடியே நிற்பேனே. எந்த போட்டிக்குன்னு தெரியலையேக்கா, வச்சாவனா எனக்கு தக்க கிடைக்கணும். அப்ப நாங்க மட்டும் புளியங்கா பறிச்சிட்டு இருப்போமா? எங்களுக்கும் வேணும்ல. ஏட்டிவிழா நமக்குள்ளே சண்டை போட்டோம்னா ஒற்றுமை இருக்காதுட்டி. ஆமா, ஒருத்தர் பிரிச்சு எடுத்தோம்னா ஒருத்தர் பீரோ எடுக்கட்டு, ஒருத்தர் ஸ்கூட்டி எடுத்துக்கிடுங்க, ஒருத்தர் கட்டில் எடுத்துக்கிடுங்க, ஆளுக்கு ஒவ்வொரு பெரிய பொருள் எடுத்துக்கிடுவோம் டி. ஆமாக்கா, அதுவும் சரிதான். ஏக்க அந்த பையன் வர தனியாக வர சொல்லியிருக்காங்களா, நான் போயிட்டு என்னென்ன போட்டிக்கு என்னென்ன பரிசுன்னு கேட்டு வந்துடுறேன். சரி டி, பிறகு புஷ்பாலையும் கூட்டு வர சொன்னோம்ல, அவரை புஷ்பா இல்லைன்னா சொல்ல மாட்டான் பார்த்துக்க அந்த பையன். புஷ்பாவை நான் கூட்டிட்டு வரேன். சரிக்க, அப்புறம் வர வழியில் மல்லியக்காவையும் ஒரு சத்தம் காட்டிட்டு வந்துருங்க. சரி டி, நீ மறந்துடாத, அவன் என்னென்ன போட்டிக்கு என்னென்ன பொருள் சொல்றான்ட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்க. சரிக்க. ஏட்டிவிழா, எப்படியும் ஈஸியான போட்டியாக தான் டி இருக்கும். இந்த ஊசியில் நூல் கொறுக்கிறது, பாட்டில் நீர் நிரப்புறது, சேரில் ஓடி போய் உட்கார்றது, இந்த மாதிரி தான் டி இருக்கும். கண்ணு வர வர மங்களா தெரியுதே, இந்த ஊசியில நூலை என்ன நீ குறைக்க? தெரிஞ்ச மாதிரி பேசாதியக்கா, இந்த போட்டியெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தான் வைப்பாவோ. நமக்கு இந்த 1000 மீட்டர் ஓடுறது, குதிக்கிறது, அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்களா. என்னன்னு தெரியலட்டி, அங்க போய் பார்த்தா தான் தெரியும். சரி, என்னமோ இருக்கட்டி, ஆனா ஜெயிக்கிறது நம்மளதான் இருக்கணும். ஆமாக்க. ஆங்காங்கே இருக்கும் பெரியவர்களை, தாய்மார்களை உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மைக்கில கூட்டிட்டே இருக்காவுமா, விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சிருவோம் வெளியே. போவுமா? போவோம் டி. ஏட்டி, ஒருவேளை அந்த பொருளை ஆம்பளையாளுக்கு விளையாட்டு போட்டிக்கு கொடுத்துட்டாவுன்னா என்ன பண்றது? அதுவும் விட்டுறக்கூடாதுக்க, நம்மள புருஷன்களே விளையாட்டு போட்டியில சேர்த்து விட்டுறணும். ஆமா, இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி தரதுக்கு தான் கொடுப்பன இல்லை, இந்த மாதிரி விளையாட்டு போட்டியில ஜெயிச்சு வாங்கி தரட்டும். ஏன் வீட்டுக்காரெல்லாம் நல்ல வளர்ந்த காலு பத்தியிலக்க நல்ல ஓடுவாவோ, அநேகமா ஓட்ட போட்டியில ஜெயிச்சிருவாவன்னு நினைக்கேன். ஏன் நெட்டகாலம் மட்டும் சும்மாவா?
ஆள் இருக்கிற வளர்த்திய பார்த்தால எப்படியும் பானை உடைக்கிற போட்டியில இவருதான் ஜெயிப்பாரு. அடியாத்தி ஆளாளுக்கு அவ்வளோ புருஷனை புகழ்ந்துலாம் பேசுதாளுவோ, நம்ம புருஷன் என்னன்னு புகழலாம்? ஏட்டி என் புருஷன் மட்டும் என்ன குறைஞ்ச ஆளா? வேணும்னு பாருங்களாம், எல்லா போட்டியிலும் என் புருஷன் தான் ஜெயிப்பாரு. என்ன மாதிரி கோவப்படுதாவே? மணி இப்பதான் 2 மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் கண்ண சொன்னேன், அதுக்குள்ள 4 மணி ஆயிட்டு அண்ணன் மைக்ல வர பேச ஆரம்பிச்சுட்டானுவா. இவிய வர எனக்கு நேராவது நீ வான்னு போன் போட்டு கூப்பிடுதாவோ. ஐயோ என்ன மாதிரி திட்டுதாவோமா. ஏட்டி மல்லிகுட்டி நான் வந்துட்டே இருக்கேக்கா, வெளியே நில்லுங்க, கதவு பூட்டிட்டு வந்துருதேன். அண்ணி இன்னைக்கு விளையாட்டு போட்டி வைக்காவிடலாம், நம்ம அங்க போவோமா? நைனி நானும் அதை தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். எங்க ஊர்லலாம் முந்தி வைப்பாவோ பார்த்துடுங்க, ஏதோ ஒரு ஏஜுக்கு வரையும் தான் எங்க அம்மா விட்டாவோ, அதுக்கப்புறம் எங்க அம்மா விடவே இல்லை. நீங்க வேற ஒரு ஏஜுக்காவது பார்த்துருக்கீங்க, நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்ததில்லை மைனி. நான் வளர்ந்தது சிட்டி பத்தியெல்லாம் அங்க இந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ணி அப்போ நீங்க கேட்டாதான் சரியா இருக்கும். ஐயா நானா? நீங்கதான் பிறகு யாரு? நானா? சித்தி ஏற்கனவே என் மேல கோபமா இருக்காவ, இதுல வேற நான் விளையாட்டு போட்டி பார்க்க போறேன்னு கேட்டேன்னு வச்சுடுங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க கேட்டீங்கன்னா சீக்கிரமா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி கேட்டு பார்ப்போம், துணைக்கு வேணா அம்மாச்சியை கூட்டிட்டு போவோம். சரிங்க நீ கேளுங்க. நல்ல போடு, எப்படியோ விளையாட்டு போட்டி பார்க்கறதுக்கு ஆள் பிடிச்சாச்சு. இனி ஒரு மெசேஜ் போடுவோம், விளையாட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு வாங்கன்னு. இப்படி எப்பயாவது தான் பார்த்தா உண்டு. இக்க எவ்வளவு நேரக்க போன் அடிச்சுட்டே இருக்கிய, கிளம்பி வராண்டாமா? ஏட்டி மல்லிக்குட்டி நீ வேற, நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோமா, பரிசு பொருள்லாம் கொண்டு போனாவட்டி. ஆமாக்கா, என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவிய. அப்படி என்ன கொண்டு போனாவே? கண்ணாடி வச்ச பீரோக்க. என்னடி சொல்றிய, கண்ணாடி வச்ச பீரோவா? ஆமா மல்லிக்குட்டி, அதை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு அங்கே இருக்க கொள்ளலை, உடனே விளையாட்டு போட்டியில் போய் சேரணும்ல ஆர்வமாக இருக்கு. இன்னுக்க ஒரு வருஷமா இப்படி கொடுக்க முடியாதுல்ல, சும்மா பானை பாத்திரம் அந்த மாதிரி தானே கொடுப்பாவே, என்ன சொல்றிய? ஏக்க நீங்கள் வேற, கண்ணாடி வச்ச பீரோ, ஃப்ரிட்ஜு, கட்டில், அப்புறம் மிக்சி, கிரைண்டரு, அப்புறம் வேற என்ன சொன்னா, ஸ்கூட்ரு, பைக்கு, இந்த மாதிரிலாம் கொடுக்காவலாக்க. என்னடி சொல்றா? ஊர் தலைவருக்கு எதுவும் கிறுக்கு இருக்கு பிடிச்சு போச்சா? ஏட்டி மல்லிக்குட்டி அவருக்கு கிறுக்கு பிடிக்கல, உனக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருக்கு. ஏங்க அவரே ஏதோ ஒன்று தராரு, சந்தோஷமா வாங்கிடுவோமே, அதானே? இல்லடி, எப்படி இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஊர் தொட்டை தான் எடுத்திருப்பாரு. ஊர் தொட்டு யார் தொட்டு? நம்ம தொட்டு தானே, நம்ம தொட்டே எடுத்து நமக்கே வாங்கி தராரோ? ஏட்டி பெரிய பொல்லாத தொட்டு, வேணா ஒரு 50 ரூபா 20 ரூபா கொடுத்துருப்போமா? ஆனால் பீரோ பாருட்டி, பீரோ நல்ல ரோஸ் கலரு. சரி யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? அப்படி சொல்லாதீங்கக்க, நமக்கு தான். ஒவ்வொரு போட்டிலையும் நம்ம மத்தையில ஜெயிக்க விடாம நம்ம தான் ஜெயிக்கணும். ஏட்டி ரங்கா, அது நம்ம கையில இல்லைல்ல, கடவுள் கையில தான் இருக்கு. யார் யார் எந்தெந்த போட்டியில ஜெயிக்காமன்னு பார்ப்போம். ஏட்டி மல்லிக்குட்டி எந்தெந்த பரிசு எந்தெந்த போட்டிக்குன்ட்டு சீனு பயில்கிட்ட கேட்க சொல்லியிருக்கேன். ஆமாம் அவன் மட்டும் சொல்லிட்டான்னு வை, அந்த குறிப்பிட்ட போட்டியில் மட்டும் நம்ம சேர்ந்துக்கிடுவோம். இது ரொம்ப தப்புலக்கா, சேர்ந்தா எல்லாத்துலையும் சேரணும், அதுக்குன்ட்டு இப்படி பரிசு இருக்கிற போட்டியை பற்றி சேரக்கூடாது. ஏட்டிவிலா நம்ம மல்லிக்குட்டியை வீட்லேயே விட்டுட்டு போயிருவோம், நேவ வேண்டாம். ஏங்க வேற வந்துட்டி நீ இப்படி தத்துவம் பேசிட்டு இருந்தா உன்னையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. சரி சரி நான் இனி பேச மாட்டேன். ஆமா ஆமா என்ன போட்டிலாம் வைக்காமலாம், நமக்கு எந்த மாதிரி போட்டி உண்டு? ஏட்டி அதை தான் அந்த பையல்கிட்ட கேட்க சொல்லியிருக்கேன், அவன் நான் புஷ்பா வந்தால் தான் சொல்லுவேன்னு சொல்கிறான். ஏட்டி நெட்டூஸ் புஷ்பாவை கண்டுபிடிச்சியா? இக்கா மீனாட்சி பாட்டி வீட்டில் தானே இருக்கா, மீனாட்சி ஆச்சு வரும்போது வருவா. சரி சரி வரட்டு வரட்டு. எனக்கு கையும் ஓடாண்டைக்கு காணும் ஓடாண்டைக்கு, மைக்கில் பேசிட்டே இருக்காவ, வாங்கக்க போவோம். சரி சரி எட்டி நடங்க, அப்போ வசையாக நடந்து போவோம். நான் வேற 100 ரூபா கொடுத்தேன்க்கா, இந்த பிள்ளைகள் விளையாட்டு போட்டியில் வருமே, சரி எதுவும் பொருள் வாங்கினா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ரிசவன் டெஸ்ட் நடக்காம, அது என்ன டெஸ்ட்? ஐயே ஏக்க அது ரிசவன் இல்லை, ரிவிஷன். ஏதோ ஒரு சன்னு அம்மா அந்த பரிச்சு நடக்காம நான் வரலமான்ட்டு அழுவோ. பரவ 100 ரூபா கொடுத்து வீணால போச்சு, மதையே சொன்னாலும் இல்லை, அதாக்க நான் ஓடி வந்திருக்கேன். நம்ம கொடுத்த 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைச்சாலும் பரவாயில்ல தான். ஏட்டி மல்லிக்குட்டி அப்படி பார்த்தா நான் 20 ரூபா தான் டீ கொடுத்துருக்கேன், நானே பீரோக்கு ஆசைப்படுதேன், நீ 100 ரூபா கொடுத்துருக்கல ஃப்ரிட்ஜுக்கு ஆசைப்படு. ஏக்க நான் 50 ரூபா கொடுத்தேன், எனக்கும் பீரோ தான் வேணும். நான் 60 ரூபா கொடுத்தேங்க, எனக்கும் பீரோ தான் வேணும். யார் நிறைய கொடுத்தானோ அடிச்சு காட்டுங்க. நீ வேற சும்மா இருட்டி. ஏட்டிவிழா யார் ஜெயிக்காவளோ அவளுக்கு உண்டு. ஆமா மற்றபடி என்ன நம்ம சும்மா ஏற்றிக்கிட்டு வர போறோம். ஆமா அவர் திறமையை பொறுத்து. என்ன போட்டிலாம் எக்காவளோ தெரியல என்னக்கா? ஆமாட்டி அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். சரி போவோம்.